கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 86வது நாள். இன்றைக்கி பயிற்சியில் பசங்களுடைய கையை வலுப்படுத்துறதுக்காக நம்ம இப்போ புதுசாக செட் பண்ணியிருக்கிற கிரவுண்டோட நீளம் ஒரு 40 மீட்டர் இருக்கும். அது ஃபுல்லாக பசங்களை இன்றைக்கி ஹேண்ட் வாக் போக வச்சேன். ஹேண்ட் வாக்கில் முதல்ல முன்னாடி போகிறது, அப்புறம் பின்னாடி போகிறது, அப்புறம் சைடில் போகிறது, அதை முடிச்சுட்டு ஃப்ரண்ட் ரோலு, பேக் ரோலு, சைடு ரோலு இதெல்லாம் அடித்தாங்க. கபடி வீரர்கள் கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட்டை வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள். நீங்கள் கபடி விளாடுறப்போ ஜம்ப் அடிக்கிறப்போ இல்லை கீழே விழுகிறப்பையோ கையை நீங்கள் ஊன்றப்போ உங்கள் கை அடிபடாது, நல்லா வலுவாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட் ரோல், பேக் ரோல், சைடு ரோல் அடிக்கிறப்ப உடம்புல பித்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியேறிடும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். பயிற்சி பண்ணுறப்போ உங்களால் எவ்வளவு வலியை தாங்க முடியுமோ அவ்வளோ வலியை தாங்குங்க. ஏன்னா வலியை எந்த அளவுக்கு தாங்குறீங்களோ அப்போனா தான் உங்கள் உடம்பு வலிமையாகும். நீங்கள் பயிற்சி பண்ணுறப்போ சிந்துற வியர்வை துளியும் உங்கள் மேலே இருக்க மண்ணும் தான் நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கான வெகுமதி. அதனால் இஷ்டப்பட்டு நீங்கள் உழைங்க. இன்றைக்கி ஒர்க் அவுட் முடிச்சுட்டு டச் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணலான் இருந்தோம். ஆனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் கவர் ரீச் ஸ்கில் மட்டும் பண்ணிவிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. கவருக்கு அப்பர் பாடி ஹேண்ட் ரீச்சு, லோயர் பாடி ஹேண்ட் ரீச்சு, இந்த 2 ஸ்கில் மட்டும் இன்றைக்கி பண்ணோம். இப்போது ரைடராக நம்ம கவருக்கு ரீச் விடுறப்போ என்ன தப்பு பண்ணுவோம்னா காலை ஃப்ளாட்டாக வைப்போம். அப்படி ஃப்ளாட்டாக வைக்கக்கூடாது. நல்லா டோவை நல்லா தரையில் ஊனி நல்லா அப்பர் பாடியை நல்லா பெண்ட் பண்ணி ரீச் விடணும். இப்போ நீங்கள் கவருக்கு ஸ்பீடாக ரீச் விடுறப்போ காலை ஃப்ளாட்டாக வைக்கிறப்போ கால் சரிக்கிறோம், உங்களுடைய பேலன்ஸ் இழந்துடும். அதனால் எப்பயுமே நீங்கள் டோவை நல்லா ஊண்டி ரீச் விடுங்க. அதே மாதிரி கையை என்றைக்கு மடக்காமல் ரீச் விடுங்க. எப்போ கவருக்கு ரீச் விட்டாலும் கார்னர் கண்டிப்பாக மறைப்பார் அப்படின்னு நினச்சி ரீச் விடுங்க. கார்னர் கவர் பண்ணால் கையை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள், டுப்கி அடிங்க, இல்லைனா ஜம்ப் அடிங்க, இல்லைனா விலக்கி விடுங்க, இல்லைனா பவராக முட்டுங்க, ஏதாவது ஒரு ஸ்கில் பண்ணுங்கள். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தனியாக நான் எம்டி கிரவுண்டில் ஒரு 20 நிமிஷம் என்னுடைய ரைட் ஸ்கில்லை பண்ணி பார்த்தேன். கபடி வீரர்கள் தினமும் பயிற்சி பண்ணுங்கள், வலிமையாக இருங்க, உங்கள் கனவை நோக்கி ஓடுங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே.